Hello my dear students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன்டா. இன்னைக்கு Children's Day ஸ்பெஷல், கரெக்ட்டா? சோ எல்லா dear studentsக்கும் happy Children's Day. நீங்க 12th படிக்கிறீங்க, சோ நினைச்சிட்டு இருப்பீங்க, ஐயோ next yearல நமக்கு Children's Day இருக்காதுன்னு ஒரு thought நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா அப்படி இல்ல, சரியா? As long as you do not lose your innocence, you are a child. அப்ப எதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து என்னோட ப்ரொஃபசர் கிட்ட சொல்லுவார் எப்பவுமே, நீங்க வந்து உங்களோட இன்னசென்ஸை லூஸ் பண்ணாதீங்க. அதாவது அதை நம்ம ஏங்குவோம். இப்ப நாங்க வந்து சில்ட்ரன்ஸ் டே ரொம்ப ஹோல் ஹார்ட்டடா விஷ் பண்றோம், ஆனா அதை செலிப்ரேட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கும், கரெக்டா? அதனால என்ஜாய் டு த கோர். ஓகே, அப்படியே என்ஜாய்மெண்ட்ல கொஞ்சம் படிப்போமா? நமக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரப்போகுது, அடுத்து பப்ளிக் வரப்போகுது. சோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்பெஷலா ஆர் மிட் டர்ம் ஸ்பெஷலா நாங்க என்ன பண்றோம்னா, சாப்டர்ஸ் கம்பைன் பண்ணி அந்த சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஹை வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ், ஓகே, நாட் எவ்ரிதிங், ஹை வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ், பிவைக்யூ அண்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் எடுத்து கம்பைன் பண்ணி, இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு பாத்தீங்கன்னா ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன், அப்ளிகேஷன் பயோடெக் ரெண்டு சாப்டர் கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சோ இதை நீங்க பார்த்தாலே போதும், அந்த சாப்டர்ல 95% நீங்க கவர் பண்ணிடலாம். ஓகே, சோ என் கூடவே சேர்ந்து வாங்க, பாருங்க, என்ன டவுட் இருந்தாலும் உடனே கமெண்ட் பண்ணுங்க. we will start the session. ஓகே, ஆரம்பிப்போமா? ரெடியா இருக்கீங்களா? ஃபைன். ஓகே சார், எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எனக்கு எங்க சார் ஆக்சஸ் பண்றது, எனக்கு எங்க கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த கியூஆர் கோட மட்டும் ஸ்கேன் பண்ணுங்க. கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா வாட்ஸ்அப் மட்டும் ஜாயின் பண்ணிட்டு அந்த நோட்ஸ் நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சோ மிஸ் பண்ணாம கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணிருங்க. ஃபைன். அண்ட் நல்லா பாருங்கடா, we have a வெற்றி பேட்ச். வெற்றி ஒரு பேட்ச் இருக்கு. யாருக்காக பாத்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ்க்காக. சோ ரிப்பீட்டர்ஸ்க்காக நாங்க வச்சிருக்க ஒரு ஆன்லைன் பேட்ச் தான் இந்த வெற்றி. சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 30% ஆஃப் மெகா 30 கோட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 13,649 இந்த கோர்ஸ் நீங்க ஈஸியா அவைல் பண்ணிக்கலாம். சார் நான் வந்து ரிப்பீட்டர் இல்ல, நான் இப்பதான் 12th படிக்கிறேன், நான் எப்படி நீட் கிராக் பண்றது? உங்களுக்கும் ஒரு பேட்ச் இருக்கு. So that is nothing but தளபதி. Okay, so Talabadi batches for you guys. So adula neenga paakumbodhu again you have this mega 30 offer. Apply பண்ணீங்கன்னா 11,900 க்கு நீங்க இந்த கோர்ஸ் ஈஸியா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு நீட் டாக்டர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கீங்கன்னா, கண்டிப்பா எங்கெல்லாம் உங்களுக்கு ரிசோர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ணுங்க. எவ்வளவு சீப் அண்ட் எவ்வளவு பெஸ்டா இருக்கோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி குயிக்கா நம்ம கோல் அச்சீவ் பண்ணிடணும், சரியா? ஃபைன். And also there is a FT batch happening. Repeaters வீட்லயே prepare பண்றவங்களுக்கு இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் குள்ள மொத்த லெசன்ஸ் 11th 12th அதுக்கான டெஸ்ட் எல்லாமே எப்படி பண்றதுன்னு கேட்டா, அதுக்கு ஸ்பெஷலா கியூரேட் பண்ணதான் இந்த FT batch. ஓகே, சோ அந்த FT batchலயுமே ஆஃபர் போயிட்டு இருக்குடா. you get it for 8,500. ஓகே, சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைன். சோ நம்ம டாபிக் குள்ள போயிடலாமா? ஓகே, சோ இங்க வந்து என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இங்க 2 மார்க் மட்டும் தான் சொல்லுவேன், 5 மார்க் மட்டும் சொல்ல அப்படி இல்ல. எல்லா பேட்டர்ன் இருக்கும். 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 7 மார்க், 10 மார்க் எல்லாமே இருக்கும், சரியா? நீங்க 12th உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா தான் இருக்கும். பட் ஸ்டில் நாங்க சின்ஸ் 8th இருந்து எடுக்கிறதுனால எல்லா பேட்சஸ்க்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. which means எல்லா அந்த கம்ப்ளீட் கொஸ்டின் பேப்பரோட அந்த பேட்டர்னை நாங்க எடுத்து வந்திருப்போம். which means every important things will be discussed. சோ ஆரம்பிப்போமா? ஃபைன். சோ நான் மார்க் ரூம் சீரிஸ்ல கொஞ்சம் क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணேன். சோ உங்களோட மார்க்ஸ் கமெண்ட் பண்ண சொல்லிருந்தேன். சில பேர் 5க்கு 3 வாங்கிருக்கீங்க, சில பேர் 2 வாங்கிருக்கீங்க. ஈஸி क्वेश्चंस தான். சோ 5க்கு 5ங்கிறது எடுக்கலாம் நம்மளால. சோ அதே மாதிரி இந்த 1 மார்க்ஸ்க்கு நான் ஒரு 3 to 4 மார்க் 1 மார்க்ஸ் இருக்கும். அதுக்கு எவ்வளவு மார்க் வாங்குறீங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ 1 மார்க்ஸ்ல எப்படி பூஸ்ட் அப் பண்ணலாம்ங்கறதுக்காக ஸ்பெஷல் சீரிஸ் இறக்கி அதுல ஃபுல் 1 மார்க்ஸ் நம்ம சூப்பரா டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? ஓகே, சோ ஆரம்பிப்போமா? ஃபைன். The competition between species leads to, ரெண்டு ஸ்பீஷிஸ் குள்ள காம்படிஷன் என்ன ஆகும்? கண்டிப்பா எக்ஸ்டிங்ஷன் தான் நடக்கும். கிளியர்? ஏன்னா மத்த மூணுமே வேற விஷயம் தான், இன்டராக்ஷன்ஸ் அது மாதிரி நிறைய வரும். இட்ஸ் வெரி ஈஸி. ரெண்டு ஸ்பீஷிஸ் குள்ள பஞ்சாயத்து ஆயிடுச்சு என்ன நடக்கும்? எக்ஸ்டிங்ஷன்ங்கிற கான்செப்ட் தான் போய் முடியும். ஓகே, ELISA is mainly used for என்னடா? enzyme linked immunosorbent assay. இந்த ELISAங்கிறது எதுக்காக பிரைமரி நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, டிடெக்ஷன் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் இல்லை, எஸ், டிடெக்ஷன் ஆஃப் பேத்தஜன்ஸ். அதாவது நான் வந்து எனக்கு ஒரு நோய் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கான ஆன்டிபாடி எங்கிட்ட இருக்கு. சோ அந்த நோயில இருக்கக்கூடிய ஆன்டிஜனை எடுத்து என்னோட ஆன்டிபாடியை வச்சு நான் பைண்ட் பண்ணனா கன்ஃபார்ம் எனக்கு அந்த நோயும் கண்டுபிடிச்சிடலாம். So I'm going to detect the pathogen here, either with the pathogen or antigen of the patient or the antibody of the patient. நான் ஆன்டிஜனை யூஸ் பண்ணலாம், ஆன்டிபாடி யூஸ் பண்ணலாம். நான் பேஷண்ட் கிட்ட ஆன்டிஜன் எடுக்கிறேன்னா என்கிட்ட ஆன்டிபாடி ப்ரீஃபார்ம்டா இருக்குன்னு அர்த்தம். பேஷண்ட் கிட்ட இருந்து நான் ஆன்டிபாடி எடுக்கிறேன்னா என்கிட்ட ஆன்டிஜன் ஸ்டாக் இருக்குன்னு அர்த்தம்.
சோ அல்டிமேட் ஆன்டிஜன் ஆன்டிபாடி பைண்ட் ஆகுது, அதை வச்சு நான் அந்த பேத்தஜனை கண்டுபிடிக்கிறதா இந்த எல்ஐசா, என்சைம் லிங்க் இம்யூனோசார்பன்ட் அசே. Fine. அது பாருங்க, animals that can move from fresh water to sea is called. இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு கரெக்டா. ஆனாட்ரோமஸ்னா என்ன, கேட்டாட்ரோமஸ்னா என்னங்கிறது நான் ஒரு அழகான டிப் தரேன், கேட்டுக்கோங்கடா. கேட்டா ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ கேட்டாட்ரோமஸ்ல வர கேட்டாக்கு என்ன அர்த்தம், இவங்க கடலுக்கு போவாங்கன்னு அர்த்தம். ஆர் சி, இவங்களா கடலுக்கு போவாங்கன்னு அர்த்தம். ஆனாட்ரோமஸ் அப்ப எங்க போவாங்க, எங்க போகும், ஆறுக்கு தான் போகும், ரிவருக்கு போவாங்க. ஃபைன். சோ கா கா ஆ ஆ. என்ன சார் தமிழ் கிளாஸ் எடுத்தீங்க, அப்படி இல்ல டிப்பு தான். சரி, ஏன்னா நம்ம எக்ஸாம் டைம்ல டப்புன்னு ஆனாட்ரோமஸ் ரிவருக்கு போகுமா கடலுக்கு போகுமான்னு தோணும். அப்ப ஆனாட்ரோமஸ் ஆறுக்கு போகும், அப்ப ரிவருக்கு தான் போகும். அப்ப எங்க இருந்து போகும், ஒரு பக்கம் ரிவருக்கு போகுதுன்னா அப்ப கண்டிப்பா கடலுக்கு தான் போகும். ஓகே, அப்ப கேட்டாட்ரோமஸ் கடலுக்கு போகுது. அப்ப கடலுக்கு போகுது, எங்க இருந்து போகுது, ரிவர்ல இருந்து போகுது. சோ ரிவர் டு, அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் டு சீனா என்ன அர்த்தம், அது கேட்டாட்ரோமஸ் அர்த்தம். ஏன்னா அது எங்க போகுது, கடலுக்கு போகுது. சோ இட்ஸ் கோயிங் டு சி வாட்டர், அப்ப இட் இஸ் கோயிங் டு சி கால்ட் கேட்டாட்ரோமஸ். அவ்வளவுதான். இதுவே சி டு ஃப்ரெஷ் வாட்டர், சி டு ரிவர் அப்படின்னு என்ன சொல்லுவோம், ஆனாட்ரோமஸ் சொல்லுவோம். ஆறுக்கு போகுது. கிளியர்? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கடா. எல்லாமே குட்டி குட்டி ஹிண்ட், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? The first clinical gene therapy was done for the treatment of, எதுக்காக பண்ணாங்க, நான் கூட உங்ககிட்ட அந்த யஷாந்தி டிசில்வா சொன்னா அவங்கள போய் பாருங்க, இன்டர்நெட்ல இருக்காங்க, 1990ல கொடுத்தாங்க. சோ என்ன ஏஜ் இருக்கும், எப்படி இருக்காங்களா இல்லையா, என்ன பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொன்னவங்கள, விசாரிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, இல்லாதவங்க போய் தெரிஞ்சுக்கோங்க அவங்கள பத்தி. சோ we have done this for ADA, கரெக்டா, adenosine deaminase deficiencyங்கிற நோய்க்காக பண்ணோம். அது ஒண்ணும் இல்ல, ஸ்கிட் தான் அது. Okay, so called as severe combined immunodeficiency. அப்ப அந்த ஏடிங்கிற என்சைம் இல்லாதனால ஸ்கிட்ங்கிற நோய் வந்துருச்சு. ஸ்கிட் என்ன அர்த்தம், கம்பைன்ட் ஆன இம்யூனோடெஃபிஷியன்சி இஷ்யூ. அப்ப அதுக்காக என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெராப்பி கொடுத்தோம். சரியா, 1990ல. அடுத்து ஓகே, so predation and parasitism are which type of interaction? இது நம்ம ஈஸியா சொல்லுங்க பாப்போம், ஏன்னா நம்மளால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். predation என்ன அர்த்தம்டா, predation நான் ஒருத்தனை கொல்ல போறேன்னு அர்த்தம், கரெக்டா இல்லையா, நான் ஒருத்தனை கொல்ல போறேன், இன்னொருத்தர் சேஃபா இருக்க போறேன்னு அர்த்தம். பாரசிட்டிசம்னா நான் ஒருத்த மேல பாரசைட்டா இருந்து அவனை அவங்க கிட்ட இருக்கிற எல்லா புள்ளி திருடி வாழ போறேன். சோ இங்க என்ன ஆகுது, ரெண்டு ஸ்பீஷிஸ்ல ஒரு ஸ்பீஷிஸ் தான் பெனிஃபிட் ஆகுது, கரெக்டா. சோ ஒரு ஸ்பீஷிஸ் பெனிஃபிட் ஆகுது, இன்னொரு ஸ்பீஷிஸ் பாதிக்க அடையுது. So it's very simple, one is going to be benefited whereas one is not going to be benefited. இவ்வளவுதான் விஷயம். ஓகே, பாரசைட்டிசம்னா நான் ஒரு ஸ்பீஷிஸ் டிபெண்ட் பண்ணி அந்த ஸ்பீஷிஸ் இருக்கிற எல்லாத்தையும் திருடி நான் வாழ சந்தோஷமா இருக்கேன், ஆனா அந்த ஸ்பீஷிஸ் போயிட்டு ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு. predation எப்படி, நான் என்ன பண்றேன்னா சண்டை போட்டு அந்த ஸ்பீஷிஸ் கொண்டு நான் வாழ்றேன், இன்னொரு ஸ்பீஷிஸ் ஜாலியா இருக்கு. Okay, so that is what predation and parasitism. அந்த சாப்டர் காலம் ரொம்ப முக்கியம்டா, மறந்துடாதீங்க. I thought of pinning it here, but no problem. அது நீங்க once மட்டும் பார்த்து ரிவிஷன் பண்ணுங்க, கண்டிப்பா அது क्वेश्चंस வரும். சரியா, very very important. Clear? Okay. So அடுத்து பாருங்க, explain how recombinant insulin can be produced. Biotechnology வந்துருச்சு. recombinant insulin என்னது எப்படிங்கிறது தெளிவாவே பாத்துருவோம்டா. நான் இந்த क्वेश्चन கீழ மொத்த டாபிக் கொண்டு வந்து கொடுத்துறேன். சரியா, அப்ப உங்களுக்கு ஈஸியா ரிவிஷன் பண்ணிக்கலாம். Fine. Okay, so recombinant human insulin. Human insulin is produced by, basic of a human insulin is produced by beta cells of islets of Langerhans in the pancreas. So pancreas இருக்கக்கூடிய alpha cells, beta cells, delta cells beta cells produce பண்றது தான் இந்த insulin. Clear? Islets of Langerhans இருக்கக்கூடிய beta cells என்ன பண்ணும், அழகா insulin produce பண்ணும். Composed of 51 amino acids in 2 polypeptide chains. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது, இன்சுலின் ஒரு பெப்டைட் ஹார்மோன் தெரிஞ்சிருச்சு. அப்படின்னு அர்த்தம் புரோட்டீனேஷியஸ் ஹார்மோன் எல்லாம் ஒண்ணுதான், பெப்டைட் ஹார்மோன் புரோட்டீனேஷியஸ் ஹார்மோன் எல்லாம் ஒண்ணுதான். கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நிறைய பேர் வச்சிருக்காங்க. சோ இந்த புரோட்டீன் பெப்டைட்ல எப்படி உருவாகுது, அமினோ ஆசிட் சேர்ந்தா இந்த புரோட்டீன், அமினோ ஆசிட் சேர்ந்து புரோட்டீன்ஸ் எல்லாம் சேர்ந்தா பெப்டைட், அவ்வளவுதான். அப்ப எல்லாமே ஒரே குட்டையில மட்டன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரிதான் இவங்க. அப்ப இந்த 51 அமினோ ஆசிட் சேர்ந்து 2 பாலிபெப்டைட் செயின்ல உருவானதுதான் இந்த இன்சுலின். கிளியர்? வெரி இம்பார்ட்டன்ட் ரா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைன். சோ 51 அமினோ ஆசிட்ஸ் 2 பாலிபெப்டைட் செயின்ல உருவாகி, அப்ப இந்த 2 செயினுக்கு பேர் இருக்கு, செயின் ஏ, செயின் பி. சோ செயின் ஏல பாத்தீங்கன்னா 21 அமினோ ஆசிட், செயின் பி ல பாத்தீங்கன்னா 30 அமினோ ஆசிட்.
புரிஞ்சுதா? அப்ப செயின் ஏ செயின் பி 21 30 அது லிங்க் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் இன்சுலின். ஓகே, அப்படிப்பட்ட அந்த இன்சுலின் நம்மளால பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஏன்னா 51 அமினோ ஆசிட் இஸ் நாட் a very difficult task. கரெக்ட். 51 is not a very difficult task. அது உருவாக்கி ஜாயின் பண்றதா கொஞ்சம் கஷ்டம். பாப்போம் எப்படிங்க. Chains A and B are connected by disulfide bonds. அப்ப இதுவும் 1 மார்க்ல கேட்பாங்கடா. நீங்க நீட் லெவல்ல இருக்கும்போது they can ask you how many bonds and all, but not needed here. நீங்க தெரிஞ்சுக்கோங்க, டைசல்ஃபைட் பாண்ட்ங்கற பாண்ட் இருந்தா மட்டும் தான் A chain B chain கனெக்ட் ஆக முடியும். அவ்வளவுதான். ஓகே, ஃபைன். பாருங்க ஃபங்க்ஷன். இந்த இன்சுலின் என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் நமக்கு தெரியும். Controls blood glucose level by enabling cellular uptake and utilization of glucose for energy. இந்த குளுக்கோஸ் வந்து ரொம்ப எக்ஸஸா இருக்கும். நம்ம பாட்டுக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடுக்கு வேலை செஞ்சா ஓகே, நம்ம நல்லா சாப்பிடுவோம், வேலையே செய்யறது இல்ல, மூவ்மெண்ட் இல்ல, ஒண்ணும் இல்ல, நல்லா சாப்பிடுவோம். அப்படி என்ன ஆகும், நமக்கு எக்ஸஸா குளுக்கோஸ் இருக்கும். அப்ப செல் எடுக்காது. அப்ப செல்ல அந்த குளுக்கோஸை எடுத்து யூஸ் பண்றது, ஸ்டோர் பண்றது அதெல்லாம் பண்ணும். ஆனா செல்ல அப்டேக் பண்றதுக்கு யார் வரணும்? இன்சுலின் வரணும். அப்ப இன்சுலின் வந்தா மட்டும் நம்ம பாடியில இருக்கக்கூடிய பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாமே கம்மியாக்கி அழகா அதோட லெவலை மெயின்டைன் பண்ணும். ஓகே, insulin deficiency leads to diabetes mellitus with high blood glucose. குளுக்கோஸ வந்து உள்ள செல் எடுக்க மாட்டேங்குது. ஏன்னா இன்சுலின் இல்ல. அப்ப செல் பிளட்ல ஃபுல்லா அப்படியே கடகடன்னு இருக்கும். Severe symptoms and possible death if untreated. Okay, ரொம்ப கொடூரமான நோய் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் பத்தி யாருக்குமே பெரிய அவேர்னஸ் இல்ல, பட் இட் இஸ் லைக் மதர் ஆஃப் டிசீசஸ். ஓகே, ரொம்ப டெட்லியான ஒரு நோய். ஓகே, early treatment used animal insulin which sometimes cause allergic reactions due to slight structural differences. நல்ல வேலை. ஏன் அப்படி சொல்றீங்க சார்? யோசிங்க. பிக் கவ்வ வந்து ஸ்லாட்டர் பண்ணி அதை கொன்னு அங்கிருந்து இன்சுலின் எடுத்து ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல அது யூஸ் பண்ண நமக்கு என்னாச்சு, அலர்ஜி வந்துருச்சு. அதனால பிக்கு கவு தப்பிச்சிருச்சு. கரெக்டா? ஓகே, நோ நெவர் மைண்ட், இட் வாஸ் ஜோக். ஓகே, ஃபைன். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து. So recombinant DNA technology for insulin production began in the late 1970s. Okay, so அப்பறதான் என்ன பண்றாங்க, என்னடா ஒரு மாற்று தீர்வு இல்லங்கிறது அப்பதான் யோசிக்கிறாங்க. So they are bringing a method, human insulin gene inserted into E. coli plasmid. So பயோடெக்கோட பேசிஸ் நமக்கு தெரியும். கரெக்டா? எனக்கு பிடிச்ச ஜீனை நான் எடுத்து ஒரு வெக்டருக்குள்ள போட்டு அந்த வெக்டரை ஒரு ஆர்கானிசம்ல போட்டு அந்த வெக்டர் மூலமா என் ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ண வச்ச அந்த ஆர்கானிசம், ஹோஸ்ட் ஆர்கானிசம்ல இருந்து என் ப்ராடக்ட் டிரைவ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி விக்கிறது இந்த பயோடெக். கரெக்டா? அப்ப இங்க என்ன பண்ண போறேன், ஹியூமன் இன்சுலினுக்கான ஜீனை நான் கண்டுபிடிச்சு அதை எடுத்து ஈகோலைல போட்டு அந்த ஈகோலை வளர்ந்து அதுல இருந்து நான் அந்த இன்சுலினை உருவாக்கி எடுக்கிறேன். அவ்வளவுதான். கிளியர்? produced as pre-pro insulin. பாத்தீங்களா, எல்லாம் ஈஸி இல்ல. போட்டோன்னு இன்சுலின் வராது உங்களுக்கு. நீ ஃபர்ஸ்ட் போடும்போது என்ன ஆகுது, அது pre-pro insulin இருக்கு. என்னவா இருக்கு? pre-pro insulin. அப்ப pre-pro insulin என்னவா மாறணும்? pro insulin மாறணும். pro insulin என்னவா மாறணும்? இன்சுலினா மாறணும். அப்ப pre-pro insulin நமக்கு தேவையில்லை, pro insulin தேவையில்லை. ஆனா நமக்கு என்ன கிடைக்குது? pre-pro insulin தான் கிடைக்குது. அப்ப அது என்னன்னு பாத்துருவோமா? பாருங்க. chains A and B linked by chain C plus a leader sequence. நாலே விஷயம்டா. pre-pro insulin கீழ பாரு, நல்லா கவனிச்சுக்கோங்கடா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி we have taught this, but still listen. Okay, so என்ன இருக்கு? chain A இருக்கு, chain B இருக்கு, chain C இருக்கு, அப்புறம் லீடர் சீக்வென்ஸ் இருக்கு. அப்ப pre-pro insulin என்ன சொல்லுவீங்க? chain A, chain B, chain C, leader sequence. இது 4 தான் pre-pro insulin. நமக்கு இது தேவையா? நமக்கு தான் இன்சுலின் போதுமே. எனக்கு எதுக்கு ப்ரீ இன்சுலின், ப்ரோ இன்சுலின் இல்ல, எனக்கு இன்சுலின் மட்டும் போதும். அப்ப நான் என்ன பண்ணுவோம்? I have to remove whatever is not needed. நல்லா கவனிங்கடா. leader sequence is removed after translation. chain C chain is excised, leaving active A and B chains. நல்லா கவனிங்க. நான் இன்சுலினுக்கு என்ன இருக்குன்னு சொன்னேன்? A and B இருக்குன்னு சொன்னேன். அப்ப நீங்க A and B மட்டும் போதும். சியும் தேவையில்லை, லீடர் சீக்வன்ஸும் தேவையில்லை. லீடர் சீக்வன்ஸ் என்ன தெரியுமாடா உங்களுக்கு? அது புரியும், சொன்னா புரியுமா தெரியல. லீடர் சீக்வன்ஸ் என்ன தெரியுமா பண்ணும்? இந்த மொத்த மாலிக்யூலையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க அது கட் ஆகி அங்கிருந்துதான் இது இன்சுலின் உருவாகும். அப்படிதான் அதோட ஜெனரல் ப்ராசஸஸ். அப்போ நமக்கான அது தேவையில்லை, நம்ம ஆர்டிபிஷியலா தான் பண்றோம். அப்ப நமக்கு அது தேவையில்லை. சோ என்ன ஆகணும், நம்ம அதை கட் பண்ணும். சோ இது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சா என்ன ஆகும், லீடர் சீக்வன்ஸ் கதம். அப்ப லீடர் சீக்வன்ஸ் போயிருச்சுன்னா இந்த ப்ரீ-ப்ரோ இன்சுலின் என்னவா மாறும், ப்ரோ இன்சுலினா மாறும். பாத்தீங்களா? அப்ப ப்ரோ இன்சுலின் என்ன இருக்கு, செயின் ஏ, செயின் பி, செயின் சி இருக்கு. இப்ப அடுத்து என்ன ஆகும், எனக்கு இன்சுலின் தான் வேணும்பா, ப்ரோ இன்சுலின் வேணாம். அப்ப செயின் சி கட் பண்ணிட்டு கட் பண்ண என்ன ஆகும், ப்ரோவும் கட் ஆயிடும்.
அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? இன்சுலின் மட்டுமே இருக்கும் வித் செயின் A and செயின் B. அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? ஈஸியா இருக்கா? So insulin was the first pharmaceutical product from recombinant DNA technology for humans. First product அது எலிலிங்கர் கம்பெனி தான் பண்ணாங்க. சோ அதுக்கான பொறுப்பு அதுக்கான என்ன சொல்றது that proud moment goes to them. Okay, so 1980 approved for medical use of recombinant insulin marketed as Humulin. Human insulin Humulin. Clear? இங்க பாத்தீங்களா என்ன பண்ற DNA எடுக்கறேன் human pancreasல DNA எடுக்கறேன். ஓகே, அப்ப பாக்டீரியா இருக்கிற பிளாஸ்மிட் எடுக்கறேன். எடுத்துட்டேனா தெரியுதா உங்களுக்கு? எடுத்துட்டு அங்க என்ன பண்றேன் என்னோட DNA ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி அது அந்த பாக்டீரியாக்குள்ள போட்டு அந்த பாக்டீரியாவை நல்லா வளர வச்சு குட்டி போட வச்சு இந்த செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்புறம் அது என்னன்னு பார்த்தா இவ்வளவு பிரச்சனை இருக்கு. கரெக்டா? ஏ செயின் இருக்கு, பி செயின் இருக்கு. அப்ப என்ன பண்றேன்? அதுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போய் எனக்கு தேவையில்லாத சி செயினை கட் பண்றேன். லீடர் சீக்வன்ஸை கட் பண்ணி சி செயினை கட் பண்ணி பார்த்தா என்ன இருக்கு கடைசி? எனக்கு தேவையான ஏ செயின் பி செயின் மட்டும் இருக்கு. இதுதான் insulin Humulin, which is done with the help of recombinant technology. புரிஞ்சுதா? அடுத்த क्वेश्चन பாருங்க. Differentiate between eurythms and stenotherms. Easy question பாப்போம். Organisms that survive a wide range of temperatures are called eurythms. Example cat, dog, tiger, human. இவங்களால ஒரு wide range of temperature ஹேண்டில் பண்ண முடியும். For say நம்ம பசங்க 0 டிகிரி செல்சியஸ்ல இருப்பாங்க, 50 டிகிரி செல்சியஸ் இருப்பாங்க. கரெக்டா? 0 to 50 டிகிரிங்கிற ஒரு லாங் டிகிரி செல்சியஸ் வந்து ஒரு லாங் பிளக்சுவேஷன் வந்து இவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். That's why they are called as eurythms. So eurythmy offers evolutionary advantage like survival during ice ages and wider habitats. அதான் சொல்றாங்க. எப்படி இந்த அளவுக்கு தாங்க முடியும்னா அதெல்லாம் எவல்யூஷன் படிக்கணும். எவல்யூஷன் பழைய காலத்துல இருந்தே அவங்க வாழ்ந்த சிச்சுவேஷனே அப்படிதான். ஐஸ் ஏஜ்லயும் ஒரு கொடூரமான டெசர்ட்லயும் வாழ்ந்து பழகி அப்படி உருவான ஒரு அடாப்டேஷன் தான் இந்த eurythms. It is an aspect of thermoregulation organism. Thermoregulation ஒண்ணும் இல்லடா, நம்ம பாடியில வந்து என்ன தெரியுமா ஆகும்? இப்போ உனக்கு வந்து ரொம்ப சூடாகும் பாடி ரொம்ப ஹீட் ஆகுது. அப்ப என்ன பண்ணுவேன்? ஆட்டோமேட்டிக்கா பாடி ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். எதுக்கு? பாடி கூல் பண்றதுக்கு. அதுவே உன் பாடி ரொம்ப சில் கூலா இருக்கு. அப்ப என்ன? உன் பாடி ஆட ஆரம்பிக்கும். ஷிவரிங். எதுக்கு? ஆடும்போது மசில்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும், ஃபேட் மூவ்மெண்ட் இருக்கும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி இது எல்லாமே தெர்மோ ரெகுலேஷன் கீழே வரும். Organisms that tolerate only a narrow temperature range are called as stenotherms. அவங்களால அந்த டெம்பரேச்சர் தான் தாங்க முடியும். அது ஜாஸ்தி பண்ணா அவுட். Which means நான் 0 to 50 வந்து யாருக்கு eurythms சொன்னா 40 to 50 or 45 to 50 இது மட்டும் தான் இவங்களால தாங்க முடியும். It's very narrow. Okay, different species evolve temperature adaptations allowing survival in diverse habitat and niches. In extreme conditions adaptations include. இப்போ இது வந்து அந்த क्वेश्चन கீழ வராது, பட் இதுவுமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். அடாப்டேஷன்ஸ் அப்ப எப்படி பாத்தீங்கன்னா எப்படி வித்தியாசமான கண்டிஷன்ஸ் ஆனா கொடூரமான கண்டிஷன்ஸ்ல எப்படி ஒரு ஹியூமன் ஒரு ஹியூமன்ல ஒரு ஆர்கானிசம் எப்படி சர்வை பண்ணுதுங்கிறதா இந்த கான்செப்ட். பாருங்க, சிலது என்ன பண்ண தெரியுமா? இது ஒண்ணு. ஃபார்மேஷன் ஆஃப் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்போர்ஸ் இன் சிஸ்ட். ஒரு இடத்துல ரொம்ப சூடா இருக்கு, இங்க நான் குட்டி போட்டா அந்த குட்டி செத்துருங்கிறது அந்த ஆர்கானிசம் நல்லாவே தெரியும். அப்ப அது என்ன பண்ணும்? குட்டி போடும்போது ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட் ஸ்போருக்குள்ள போகும். எப்படி நம்ம நம்ம ஸ்போர் படிச்சிருப்போம், ஞாபகமானு தெரியல. இன்னும் ஈஸியா சொல்லணும்னா எப்படி ஒரு மரம் வந்து விதைக்குள்ள ஒளிஞ்சிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? விதைக்குள்ள மரம் ஒளிஞ்சிருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஸ்போருக்குள்ள என்ன ஆகும்? அந்த மார்கானிசம் ஒளிஞ்சிருக்கும். அப்ப இந்த ஹீட் வரும்போது அந்த ஆர்கானிசம்க்கு போகாது, ஸ்போருக்கு தான் போகும். ஸ்போர் என்ன பண்ணும்? தாங்கி அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்போர் ரிலீஸ் பண்ணி அந்த ஆர்கானிசம் அழகா தெளிவா சூப்பரா வளரும். ஓகே, அதே மாதிரி சிஸ்ட்ங்கிறது அதே மாதிரி கட்டியா இருக்கிறது தான். எக்ஸாம்பிள் என்டமீபா. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிஃபீஸ் புரோட்டீன்ஸ் இன் ஆர்டிக் ஃபிஷஸ். அப்படின்னு என்ன சார்? ஆர்டிக் தெரியுமா? ஆர்டிக் அண்டார்டிகால கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல அப்படியே ஆடும், அந்த அளவுக்கு குளிர். கரெக்டா? சோ அந்த குளிர்ல இந்த ஃபிஷஸும் இருக்காங்க, நம்ம பார்த்தாலே தெரியும்டா. அப்படியே ஸ்கேட்டிங் பண்ணிருப்பாங்க. கேட்டா அது கடல் அப்படிங்க. என்னடா கடல்ல ஸ்கேட் பண்றீங்க? ஆமா சார், ஐஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. கரெக்டா? சோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு கோல்டு ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல அந்த ஃபிஷஸ் ஃப்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற அடாப்டேஷன் தான் ஆன்டி ஃப்ரீஸ் புரோட்டீன்ஸ். அப்ப அந்த புரோட்டீன்ஸ் என்ன பண்ணும்? அந்த ஃபிஷை ஃப்ரீஸ் பண்ணாம பாத்துக்கும். ஓகே, உடனே நீங்க சார் ஆன்டி ஃப்ரீஸ் புரோட்டீன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு எடுத்து ஹியூமன்ஸ்க்கு போட்டு ஹியூமன்ஸ் ஃப்ரீஸ் பண்ண பார்த்தா யோசிக்கலாம். ஆனா ஹியூமன்ஸ் எங்க ஃப்ரீஸ் ஆகுறாங்க? ஓகே, ஃபைன். அடுத்து ஹைபர்னேஷன் டியூரிங் வின்டர்.
வின்டர் ஸ்லீப். அதாவது வின்டரை தாங்க முடியாது, நம்ம எப்படி மழைக்காலம் வந்தாலும் சரி குளிர்காலம் வந்தாலும் சரி அப்படியே இழுத்து போத்திட்டு அப்படியே அழகா தூங்குவோம்ல அந்த வின்டர் எஸ்கேப் பண்றதுக்கு, அதே மாதிரி இந்த அனிமல்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஹைபர்னேஷன் போவாங்க டியூரிங் வின்டர் ஸ்லீப். இதே ஆனா கொடூரமான வெயில், சரியான வெயில், வெளியே இறங்கினாலே எழுத்து ஊத்து நம்ம என்ன பண்ணுவோம், உள்ள ஏசி போட்டு உட்காருவோம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ இவங்க தூங்கிடுவாங்க. Okay, that's what we call it as estivation. அப்ப estivation na summer sleep, hibernation na winter sleep. Okay. அடுத்து பாருங்க, வேற டெக்னிக் இருக்கு. Migration to avoid extreme temperatures, waters or food shortage. அதுவும் நம்ம பண்ணுவோம். கரெக்ட்டா? நமக்கு இந்த ஏப்ரல் மார்ச் டைம்ல மொத்த வெயில் அடிக்கும். சில ஏரியால பயங்கர வெயில். அப்ப தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஆனுவல் லீவ் வந்துரும். ஓகே, ஜஸ்ட் எஸ்கேப். அப்பதான் நீட் எக்ஸாம்ல முடிஞ்சு ஃப்ரீயா இருப்பானுங்க, ஓடுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவானுங்க. எங்க ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல். கரெக்டா? ஏன் அந்த டெம்பரேச்சர் நம்ம பீட் பண்றதுக்காக. அதுதான் இங்க மைக்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, explain the differences between R selected and K selected species. Again another important question. பாத்துருவோமா? ஃபைன். இந்த டாபிக்ல மட்டும் பார்த்தா போண்டா இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எப்படினாலும் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த R related speciesனா என்ன, K related speciesனா என்ன. R stands for reproductive capacity or biotic potential. அப்படின்னா ஒரு ஆர்கானிசம்க்கு ஆப்டிமம் கண்டிஷன் கொடுத்தீனா அதோட மேக்ஸிமம் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு ஆர்கானிசம்க்கு நீ ஆப்டிமம் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அதை கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா அதால மேக்ஸிமம் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுதான் பயோட்டிக் பொட்டன்ஷியல் ஆர் ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி. அடுத்து கே பாருங்க, கேங்கிறது கேரிங் கெப்பாசிட்டி. அப்படின்னா அதாவது ஒரு பரப்பளவுல ஒரு என்வைரன்மெண்ட்ல குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிசம் அங்க வாழலாம். இப்ப ஃபார் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல வந்து 4 பேர் நிக்கலாம், இந்த ரூம்ல 4 பேர் நிக்கலாம்னு வைப்போம். அப்ப இந்த 4 பேர் என்ன பண்றாங்க, இந்த ரூம்ல நிக்கிறாங்க, அதுதான் கேரிங் கெப்பாசிட்டி. இப்ப 5வது ஆள் உள்ள கொண்டு வரலாம். அப்ப உள்ள கொண்டு வரும்போது என்ன ஆகும், லைட்டா இந்த செவரை வந்து லைட்டா தட்டணும், தட்டி கொஞ்சம் உள்ள கொண்டு 5 பேர் வரலாம். இன்னொரு தட்டுனா 6 பேர் வரலாம். ஆனா என்ன நடக்குது, என்வைரன்மெண்ட் டீகிரேட் ஆகுது. சோ கேரிங் கெப்பாசிட்டிங் போது என்வைரன்மெண்ட் டீகிரேடேஷன் இல்லாம ஒரு பர்டிகுலர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு ஏரியால எவ்வளவு பேரை ஹோல்டு பண்ண முடியுமோ அதுதான் கேரிங் கெப்பாசிட்டி. அப்ப இந்த கேரிங் கெப்பாசிட்டியில எனக்கு எக்ஸ்ட்ராவா ஆளுங்க வராங்க அப்படிங்கும் போது அது என்வைரன்மெண்ட் டிகிரேடேஷன் போயிடும். அது நமக்கு இங்க வரக்கூடாது. சரியா? இப்ப இப்படி இருக்கிற ஸ்பீஷஸ்க்கு என்ன வித்தியாசம் பார்ப்போம். நல்லா பாருங்களா, இதை புரிஞ்சு படிச்சு ஈஸியா பாருங்க, தெளிவா பாருங்க. ஆர் ரிலேட்டட் ஸ்பீஷஸ் போது என்ன சொன்னாங்க கிட்ட, அவங்களுக்கு வந்து நல்ல நிறைய மேக்சிமம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க வந்து குவாலிட்டி டிபெண்ட் பண்ணி இல்ல, குவான்டிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. கரெக்டா? ஏன்னா அவங்க வாழ்ற இடம் வந்து நல்ல இடம் இல்ல, எப்பனா என்ன நடக்கலாம் அந்த மாதிரி இடத்துல வாழ்றாங்க. யாரு, இந்த ஆர் ரிலேட்டட் ஸ்பீஷஸ். அப்ப அந்த ஸ்பீஷஸ்க்கு வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கணும்ங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, நல்லா கவனிங்க. ஸ்மாலர் சைஸ் ஆர்கானிசம், நல்லா யோசிச்சு பாரு. அவங்களுக்கு வந்து எப்பனாலும் எதுனாலும் நடக்கலாம். திடீர்னு அந்த என்வைரன்மெண்ட் காணாம, ஏன்னா என்வைரன்மெண்ட் ஸ்டேபிள் இல்ல. ஓகே, ஆப்டிமம் கண்டிஷன்ஸ் இல்ல. சோ அதனால என்ன ஆகும், இந்த இடத்துல நிறைய இஷ்யூஸ் வரும். அப்போ அவங்க வந்து குட்டி குட்டியா இருக்கும்போது நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். கம்மி ஃபுட் இருந்தா போதும், கம்மி இடம் இருந்தா போதும். அப்ப அப்படி இருக்கிறவங்க இதுல வந்துருவாங்க, ஆர் ரிலேட்டட்ல வந்துருவாங்க. ஓகே, ஆனா கே கேரிங் கெப்பாசிட்டி அப்படி இல்ல. கேரிங் கெப்பாசிட்டில வாழ்ற ஸ்பீஷஸ்க்கு பிரச்சனைங்கிறது என்னது, எதுவுமே இல்ல. அவங்களோட என்வைரன்மெண்ட் வந்து அழகா அவங்களுக்கு டிசைன் ஆயிருக்கும், அவங்களுக்கு வர பிரச்சனைங்கிறது நம்ம ரெடி பண்ணி படிப்போம். ஓகே, சோ they are larger sized organism. Okay, because they are in the carrying capacity, they are in the capacity of a land where they are carried, so they don't have to worry about it. Correct? அடுத்து produce many offspring. யோசிச்சு பாரு, நாளைக்கே நான் ரெண்டு குழந்தைகளை பெற்றுக்கேன்னு வச்சுப்போம். So not me. Okay, if an organism of our related species is just producing 2 organisms, 2 other progenies, அப்ப என்ன ஆகும், என்வைரன்மெண்ட் பிரச்சனை வரும்போது மேபி 2 சாவலாம் இல்ல 1 சாவலாம். அப்ப அது ரிஸ்க், அதோட பாப்புலேஷன் கண்டினியூ ஆகுது. அப்ப என்ன பண்ணும், நிறைய குட்டி போடும். ஏன்னா நிறைய சாக வாய்ப்பு இருக்கு. சோ என்ன பண்ணும், நிறைய குட்டி போடும். ப்ரொடியூஸ் ஃபியூ ஆஃப்ஸ்பிரிங். இங்க வந்து சாகுற பயம் இல்ல, இங்க என்ன பயம், என்னை விட இன்னொருத்தர் நல்லா வந்துருவாங்கறதுக்காக என்னோட குட்டியை நல்லா பாத்துக்கணுங்கிறது, குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாம நல்லா வளர்த்துவாங்க. சோ கம்மியா இருக்கும். அவங்க எனர்ஜி எதுல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அந்த குழந்தைய பாத்துக்கிறதுல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அந்த குழந்தைய உருவாக்குறதுல பெருசா ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, சோ they produce few offspring. Mature early. கரெக்டா இல்லையா? நான் போட்டு நிறைய குட்டி போட்டு நான் மெச்சூர் ஒரு 2 வருஷம் கூட வச்சேன்னா மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே பாதி பேர் செத்துரும். சோ சீக்கிரம் குட்டி போடணும், சீக்கிரம் மெச்சூர் ஆகணும், அப்பதான் அடுத்தடுத்து பாப்புலேஷன் பில்டப் பண்ணி போக முடியும். எப்பனாலும் என்னன்னாலும் நடக்கலாம். கரெக்ட்?
இங்க பாருங்க லேட் மெச்சூரிட்டி வித் எக்ஸ்டெண்டட் பேரண்டல். இங்க என்ன பிரச்சனைனா அவன் வளர்றவன் தெளிவா வளரணும். அவனுக்கு காம்படிஷன் யாரு? இன்னொரு ஸ்பீஷிஸ் தான். என்வைரன்மெண்ட் பிரச்சனை இல்ல அவனுக்கு, அவனுக்கு இன்னொரு ஸ்பீஷிஸ் தான் காம்படிஷன். அப்போ அந்த ஸ்பீஷிஸ் கூட காம்பீட் பண்றதுக்கு அவனுக்கு நல்ல கேர் எடுத்து கம்மியா இருந்தாலும் நல்ல வேற மாதிரி குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாம வளர்றதுதான் இந்த கேரேட்டட் ஸ்பீஷிஸ். இப்ப இங்க பாருங்க ஷார்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ரைட்? பிகாஸ் தே டை early, they have many conditions, they are in an unstable environment, so they can die early. Long life expectancy, correct? Yes. Each individual reproduces only once or few in times of their life. Maybe ஒட்ட ஸ்ட்ரெச்ல 1000 முட்டை 2000 முட்டை 3000 முட்டைன்னு போடும். இந்த மாதிரி 2 டைம் பண்ணும், அப்புறம் அது செத்துரும். சில பூச்சி ஒரு நாள் தான் உயிர் வாழும், சில பூச்சி மேட் பண்ணி முடிச்சா செத்துரும். இந்த மாதிரி இருக்கிறதுல எதனால? ஏன்னா என்வைரன்மெண்ட் இஷ்யூ. அவன் எல்லாமே பார்த்துட்டு இருந்தா வாழ முடியாது. சோ அவன் they can produce only very less times, can reproduce more than once in lifetime. கரெக்டா இல்லையா? ஏன்னா அவனுக்கு வந்து இப்ப எல்லாத்தையுமே அடுத்து, ஏன்னா என்வைரன்மெண்ட் பிரச்சனை இல்ல, அவன் காம்படிஷன் பிரச்சனை. பொறுமையா நிதானமா also he can go. Only few reach adulthood because many will die. Most individuals reach maximum lifespan because they are grown healthy, they are taken care, everything is fine. Unstable environment, density independent, stable environment, density dependent. Unstable environment ஒண்ணுடா, நான் சொன்னேன் இவ்வளவுதான் விஷயம். இந்த ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்களோட என்வைரன்மெண்ட் ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியா இருக்கு. So they can more, they can go for more, they can have the complete domination பண்ணலாம். ஆனா இந்த நேச்சர் சரியில்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா? ஸ்டேபிள் என்வைரன்மெண்ட் ஸ்டேபிளா இருக்கும். அப்போ ஸ்பீஷியஸ் பெருசா இருக்கும், ஸ்பீஷியஸ்க்கு ஏத்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், பொறுமையா ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாம வளர்த்தும். இதுதான் விஷயம். Clear? So we'll come under all this carrying capacity. அடுத்து பாருங்க, what are recombinant vaccine? Explain the types. Easy question. பாத்துருவோமா? உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்துட்டு வரேன். ஆனா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணாம மொத்த கான்செப்டையும் எடுத்துக்கொண்டு வந்து ஆன்சர் பண்றோம்னா, சோ வந்து மிஸ் பண்ணாம ஃபுல்லா கவனிங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கோ, வேற ஏதாவது கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அத வந்து கமெண்ட் பண்ணுங்க. கடகடன்னு கொஸ்டின் அப்படியே போட்டுருவோம். சரியா? பிகாஸ் ரீசென்ட்லி we had few comments like ஹைட்ரோசீர் எடுங்க, KRல கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் இதுல வந்துருது. So we'll also do it again. Okay, no problem. Fine. Okay, என்ன question பார்த்தோம்? Yes, what are recombinant vaccines? Explain the types. Reproduce using recombinant DNA technology. அவ்வளவுதான் பேசிக்கா. நான் RDNA டெக்னாலஜி மூலமா உருவாக்குற vaccines தான் recombinant DNA technology to overcome limitation of traditional vaccines. பழைய காலத்து வேக்சின்ஸ் நம்பிட்டு இருந்தா எனக்கு இந்த மக்களுக்கெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு நோய் இருக்கு. ட்ரெடிஷனல் பொறுமையா அந்த ஆர்கனிசம் எடுத்து அதை கண்டுபிடிச்சு அதை குட்டியாக்கி அதை கொண்டு அது சிலது கழட்டி அதை ஹியூமன்ஸ்க்கு அனுப்பி இம்யூனிட்டி டெவலப் பண்ணி வர்றதுக்குள்ள பாதி பேர் அவுட். அதனால அந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ற கஷ்டமா இருக்கிறதுக்காக they are bringing in new recombinant DNA technologies, so offer uniform quality, fewer side effects and better safety. இதுல மூணே டைப்டா, subunit recombinant, attenuated recombinants and GNA vaccines. மூணு டைப், ரொம்ப ஈஸி. subunit, attenuated and recombinant. தெளிவா கேளுங்க, தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் subunit என்றால் என்ன? ஒரு ஆன்டிஜனை நீ எடுத்தீனா அந்த ஆன்டிஜனுக்கு ஒரு பார்ட் இருக்கும். அது ஒரு கண்ணா இருக்கலாம், கையா இருக்கலாம், காலா இருக்கலாம், மூக்கா இருக்கலாம், வாயா இருக்கலாம், பல்லா இருக்கலாம். ஓகே, never mind, it is a part of the antigen. So அந்த ஆன்டிஜன் இருக்கக்கூடிய அந்த பார்ட் தான் என்ன பண்ணுது? நோயை காஸ் பண்ணுது. நான் உங்ககிட்ட எப்பவுமே சொல்றேன், ஆன்டிஜன் ஃபுல்லால நோயை காஸ் பண்ணாது. ஆன்டிஜன்ல ஒரு பகுதி தான் அந்த நோயை காஸ் பண்ணும். அப்ப அந்த ஒரு பகுதி இருந்தாலுமே நோய் காஸ் பண்ணும். ஆன்டிஜன் அந்த பகுதி இல்லாம போனா நோய் காஸ் ஆகாது. ஏன்னா அந்த ஆன்டிஜன் முக்கியம் இல்ல, அந்த பகுதி தான் முக்கியம். அப்ப அப்படிப்பட்ட அந்த பகுதியை நான் எடுக்கிறேன், அந்த பார்ட்டை நான் எடுக்கிறேன், அந்த சப்யூனிட்டை நான் எடுக்கிறேன். அதுதான் சப்யூனிட் recombinant vaccine. So the vaccines that use components of a pathogenic organism rather than the whole organism are called subunit vaccines. So recombinant DNA technology enables easy production of these components. நான் என்ன பண்ணலாம்? அந்த components மட்டும் கண்டுபிடிச்சு அதை மட்டும் அழகா ப்ரொடியூஸ் பண்ணி வேக்சின் குத்திட்டேன்னா எல்லாத்துக்கும் இம்யூனிட்டி வந்துடும். Okay, I don't have to wait for the species to come. I don't have to wait for the organism. I don't have to wait for the pathogen. I just need the molecule present in that pathogen. Advantage is pure, stable and safe. Attenuated, second type பாருங்க. Attenuated recombinant vaccines use genetically modified pathogens made non-pathogenic. அதாவது நான் அந்த வைரஸ் கண்டுபிடிக்கிறேன்டா, அந்த வைரஸ் ரொம்ப கொடூரமான வைரஸ். அவனை வந்து உயிரோட அனுப்பலாம், ஆனா ரொம்ப ஆபத்தானவன்.
அப்ப அவன் 2 கை கால உடைச்சுட்டு அனுப்புனா கரெக்ட் ஆயிடும். இந்த மாதிரி அவன் என்ன பண்ண போறான், அவனை வந்து வீக் ஆக்க போறான். ஓகே, உயிரோட தான் இருப்பான், அவனை கொல்ல மாட்டேன், ஆனா அவன் வந்து காஸ் பண்ணக்கூடிய அந்த அவன் நோயை காஸ் பண்ணக்கூடிய அந்த பேத்தஜன்ஸ் அந்த புரோட்டீன்ஸ் இருக்கும்ல, அந்த மாலிகூல்ஸ், அதை நான் பாதி எடுத்துருவேன். மீதி அவங்கிட்ட இருக்கும், அது பரவாயில்ல. அந்த மீதி இருந்த வச்சு நம்ம பாடி இம்யூனிட்டி டெவலப் பண்ணும், ஆனா பேலன்ஸுக்கு நான் ஃபுல்லா எடுத்துருவேன். ஓகே, so function as live actions but are safe due to genetic alteration. என்ன ஆல்டரேஷன், எனக்கு எது காஸ் பண்ணும் தெரியுமோ அந்த பார்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ 5 பார்ட் இருக்கு, அந்த 5மே டிசீஸ் காஸ் பண்ணுன்னு வச்சுப்போம். அந்த 5 மாலிக்யூல் ஒரு சப்யூனிட் மாதிரி, அந்த 5ல 4 ரிமூவ் பண்ணிட்டேன், 1 மட்டும் தான் இருக்கு. அப்ப அந்த 1 வச்சு நம்மள பெருசால கொல்ல முடியாது, பட் ஸ்டில் he can give some insights. அந்த இன்சைட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கு அகைன்ஸ்டாவே இம்யூனிட்டி பில்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? DNA vaccine பாருங்க, introduced in 1990 as a genetic immunization method, contains gene encoding antigen encoding insulin to plasmid DNA. நல்லா கவனிங்க, சப்யூனிட்டுக்கு DNA வேக்சின் என்ன வித்தியாசம்? சப்யூனிட்ல என்ன பண்ண போறேன், அந்த சப்யூனிட்டை ஆட் பண்ணி வேக்சினா கொடுக்க போறேன். அப்ப DNA வேக்சின்ல நான் சப்யூனிட்டை காஸ் பண்ற உருவாக்குற அந்த ஜீனவே நான் ஆட் பண்ண போறேன். நல்லா கவனிங்க, சப்யூனிட்ல அந்த சப்யூனிட்டை நான் ஆட் பண்ணி வேக்சின் அனுப்பிட்டேன். ஆனா டிஎன்ஏ வேக்சின்ஸ்ல அந்த சப்யூனிட் உருவாக்குற ஒரு ஜீன் இருக்குல்ல, அந்த ஜீனை எடுத்துதான் நான் ஹியூமனுக்கு அனுப்ப போறேன். அப்ப இந்த ஜீன் ஹியூமனுக்குள்ள போய் அப்புறம் அது எக்ஸ்பிரஸ் ஆகி அப்புறம் சப்யூனிட்டை ஃபார்ம் பண்ணி அப்புறம் அதுக்கு அகைன்ஸ்டா இம்யூனிட்டி உருவாக்கும். Clear? Are you getting the difference? Is it clear for everybody? I'll make it very clear. Listen very carefully. Subunit la you are going to add the subunit. You're going to add that particle. Whereas DNA vaccines la and the subunit uruvakra gene add panna poran. I'm going to add the gene which encodes the subunit. பாருங்க, the plasmid is introduced into host cell, and plasmid is நமக்கு தெரிய vector. அந்த plasmid என்ன பாருங்க, which produce antigenic molecules on the surfaces and trigger immune responses, which is going to produce, அப்ப நான் ஜீன் அனுப்பியிருக்கேன், cannot cause disease since they contain only specific copies of genes. Advantages: easy, inexpensive, stable, and provides long-lasting targeted immunity. Recombinant hepatitis B vaccine is also a subunit vaccine. Clear? பாருங்க, அந்த டிஎன்ஏவை எடுத்துட்டேன், அந்த பாக்டீரியாவை எடுத்து அதுல ஒரு பகுதியை கட் பண்ணி அந்த பிளாஸ்மிட்ல ஆட் பண்ணி அப்புறம் அந்த பாக்டீரியால போட்டு வளர வச்சு குட்டி போட வச்சா அந்த ஹெச்பியோட ஆன்டிஜன் வந்துடுச்சு. அதை வச்சு ஈஸியா இம்யூனிட்டி பில்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்ப அடுத்து பார்ப்போமா, what are transgenic animals? Give examples. It's an easy question. பாத்துறோமா? Earlier, selective breeding was used to improve animal traits. Earlier, selective breeding was used to improve animal traits. அப்படின்னா என்ன, initial days நமக்கு இந்த டெக்னாலஜி பெருசா தெரியாது, தெரிஞ்சிருக்கும், but we have not used it. So what happened was, எனக்கு ஒரு கேரக்டர் வேணும், அந்த கேரக்டர் அந்த ஸ்பீஷிஸ் இல்லைன்னா அந்த கேரக்டர் எந்த ஸ்பீஷிஸ்ல இருக்கோ அதை இதையும் மேட் பண்ண வைக்கிறது. அப்ப ஏதாவது ஒன்னாவது கொஞ்சமா போகும்ல, அந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஏர்லியர் டேஸ்ல செலக்டிவ் பிரீடிங், இருக்கிற கேரக்டர் இருக்க வேணுங்கிற ஸ்பீஷிஸ் மிக்ஸ் டு இம்ப்ரூவ் அனிமல் ட்ரைட்ஸ். Modern biotechnology enables genetic manipulation for desired characteristics. Modern biotechnology என்ன பண்ண போறேன், நானு ஜெனடிக் மேனிபுலேஷன் பண்றேன், எனக்கு அது மொத்தவே மேனிபுலேட் பண்றேன். அது எங்க பாப்போம் நம்ம, transgenesis, அதான் process தான், a process of introducing foreign DNA into animal genome. அந்த அனிமலுக்கு அந்த டிஎன்ஏவே இல்ல, அனிமலுக்கு அந்த கேரக்டரே இல்ல, அவன் சரித்திரத்திலே அவனோட வாழ்க்கை முறையிலே அப்படி ஒரு கேரக்டர் இல்ல, அவன் முன்னோர்கள் யார் இடத்துல கேரக்டர் இல்ல, ஆனா எனக்கு அந்த கேரக்டர் அவங்க கிட்டதான் வேணும். ஓகே, அதாவது சில பசங்க படிக்கவே மாட்டோம், ஒத்துக்கால் நிப்பாங்க, டீச்சர் பண்ணுவோம், ஆனா நீ படிச்சே ஆகணும், ஆனா நீ பாஸ் ஆகே ஆகணும், ஆனா நீ மார்க் எடுத்தே ஆகணும். சில பேர் சார், நான் வந்து நீட் பசங்க சொல்லுவாங்க, சார் எதுக்கு சார் என்ன சும்மா 720 எடுக்க டார்ச்சர் பண்ணிருக்கீங்க, நான் வந்து 600 எடுத்தாலே 650 எடுத்தாலே எனக்கு கோட்டா இருக்கு சார், நான் பாஸ் உள்ள போயிடும் அப்படி இப்படிங்க. நாங்க என்ன பண்ணுவோம், சும்மா விட மாட்டோம், படி 728 அப்பதான் அவன் 700 எடுப்பான், அதான் விஷயம். அப்போ 700 எடுக்க மாட்டோம், 600 தான் எடுப்பான். அவன் பிளான் பண்ணதே 650னா அவனுக்கு 550 தான் கிடைக்கும். சோ அது எங்களுக்கு தெரியும். அப்ப எங்களுக்கு தேவையான என்ன பண்ணுவோம், நச்சி 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 எடுப்போம். அதே மாதிரிதான் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் மூலமா அந்த ஒரு டிஎன்ஏவை, எனக்கு எந்த கேரக்டர் வேணுமோ அதை கோட் பண்ற டிஎன்ஏவை எனக்கு தேவையான ஸ்பீஷிஸ்க்குள்ள அனுப்புவேன். That's called as transgenesis. பாப்போமா, the inserted foreign DNA is called transgene. நான் ஒரு டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ண சொன்னேன்ல, ஒரு ஜீனை இன்சர்ட் பண்ணல, அதுதான் டிரான்ஸ்ஜீன்.
அப்ப அந்த ப்ராசஸ் பேரு டிரான்ஸ்ஜெனசிஸ். நான் இன்சர்ட் பண்ணது டிரான்ஸ்ஜீன். யாருக்கு? எனக்கு தேவையான ஸ்பீஷிஸ்ல எனக்கு பிடிச்ச கேரக்டருக்காக எனக்கு பிடிச்ச அந்த கேரக்டருக்கான ஜீனை நான் வந்து ஈஸியா உள்ள அனுப்பிட்டேன். Animals produced through this processes are called transgenic animals or genetically modified organisms. These animals stably inherit and express the new genetic traits. Because new வந்துருச்சு, உள்ள புது ஜீனம் வந்துருச்சு. வந்தோன்னா அவன் என்ன பண்ணுவான்? எக்ஸ்பிரஸ் ஆவா, திடீர்னு புது கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் நமக்கு தேவைன்னு கிடைச்சிடும். The various steps involved ரொம்ப ஈஸிடா. First, identification separation of gene. எனக்கு எந்த ஜீனை நான் வேணுமோ, எந்த கேரக்டர் எந்த ஜீன்ல இருக்கோ கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு எடுக்கணும். அப்புறம் selection of a vector or direct transmission. நான் அந்த ஜீனை வந்து சும்மா அப்படியே தம்பி வாயத்தோர அப்படின்னு போட முடியாதுல்ல. ஐ நீட் அ வெக்டர். சோ அந்த வெக்டரை எடுத்து அந்த வெக்டருக்குள்ள ஜீனை போட்டு அந்த வெக்டர் தான் அனுப்பணும். கம்பைனிங் தி டிசைர்ட் ஜீன் வித் தி வெக்டர். கம்பைன் பண்ணிட்டேன். அடுத்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ட் வெக்டர்ஸ் இன்டு செல்ஸ், டிஷ்யூஸ், எம்ப்ரஸ் அண்ட் மெச்சூரிட்டி. சோ அந்த இடம் பொறுத்து நான் என்ன பண்ண போறேன்? உருவாக்குன அந்த பொக்கிஷம் என்னது? வெக்டரும் எனக்கான ஜீனையும் நான் கம்பைன் பண்ணி வச்சிருக்க அந்த பொக்கிஷத்தை அழகா ஒரு ஆர்கானிசம் குள்ள அனுப்ப போறேன். ஓகே, அதையும் அனுப்பிட்டேன். அப்புறம் என்னாகும்? டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபாரின் ஜீன் இன் டிரான்ஸ்ஜெனிக் டிஷ்யூ ஆர் அனிமல்ஸ். Transgenic animals such as mice, rat, rabbit, pig, cow, goat, sheep and fish have been produced. இவ்வளவு உருவாக்கி இருக்கும். Okay, so that is how we bring the technology. இப்ப அந்த கேள்வியில யூசஸ் கேட்கல, but users கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. So we have brought the entire concept here. Okay, so we are going to discuss that as well. That is also important. பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. It is a powerful tool to study gene expression and developmental processes in higher organisms. ஒரு ஆர்கானிசம்ல வந்து வளர்றதுக்கு என்னெல்லாம் தேவை, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிறதுக்காக நான் அந்த ஜீன் அந்த ஆர்கானிசம்ல போட்டு பார்த்து ஸ்டடி பண்ணிப்பேன். நமக்கு அட்வான்டேஜ் இருக்கா இல்லையாங்கிறது அதெல்லாம் அதுல வந்துடும். ஓகே, ஹெல்ப்ஸ் இன் ஜெனடிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ். ஓவராலா அந்த அனிமலோட ஜெனட்டிக்கை நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதால 10 லிட்டர் தான் கொடுக்க முடியும், நான் நினைச்சா 15 கொடுக்க வைக்கலாம். சோ அது நான் வந்து ஜெனட்டிக்கா இம்ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். கரெக்டா? Creates disease models, example cancers, Alzheimer's, cystic fibrosis, rheumatoid arthritis for medical research and treatment development. எனக்கு வந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சா அந்த மருந்தை வந்து டைரக்டா ஒரு ஹியூமன் கொடுத்துட்டு தம்பி உனக்கு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இருக்கு, இந்த மருந்து சாப்பிட்டு ரெடி ஆகுதான்னு பாப்போம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் செத்துட்டானா என்ன ஜெயில போட்டுருவாங்க. கரெக்டா இல்லையா? So I can't directly try it on humans. So I need few models. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? குரூயலா சில அனிமல்ஸ் எடுத்து அந்த அனிமல்ஸ் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி இதெல்லாம் அனுப்பி பார்த்து உயிரோடு இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்றோம். ஓகே, கொடூரமான விஷயம் தான். அதெல்லாம் இருந்தனால நம்ம மருந்தெல்லாம் வச்சு உயிரோடு இருக்கும். சரியா? சோ கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ட்ரையலே ரொம்ப முக்கியமான ட்ரையல் அனிமல் ட்ரையல்ஸ். அனிமல்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஒரு டிசைட் பீப்புளுக்கு போவாங்க. சரியா? சோ யூசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெனசிஸ் கிளியர். Used to produce pharmaceutical and medically important proteins. இப்ப அந்த புரோட்டீன் வேலை செய்து கண்டுபிடிச்சு அந்த புரோட்டீனை உருவாக்கலாம். ஒரு ஷீப்ல அந்த ஜீனை கொடுத்து அந்த ஜீன் ஷீப்போட மில்க்ல இருந்து நான் எடுக்கலாம். ஃபார் சே மில்க் உருவாகிற ப்ராசஸ் இருக்குடா, அந்த ப்ராசஸ்ல ஒரு ஜீன் அனுப்புறேன். அந்த ஜீன் தான் எனக்கு தேவையான புரோட்டீன். அப்ப அந்த புரோட்டீனை நான் அந்த மில்க் உருவாகிற ப்ராசஸ்ல அப்படி இன்செர்ட் பண்ணி விட்டேன். அப்ப மில்க் உருவாகும் போது அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகி எனக்கு தேவையான புரோட்டீன் மில்க்ல உருவாகும். அப்ப மில்க்ல இருந்து அந்த புரோட்டீனை செப்பரேட் பண்ணி எடுத்துட்டானா அந்த புரோட்டீன் எனக்கு, மில்க் உனக்கு, அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஓகே, so that is how they do this. Transgenic mice are used to test vaccine safety. Correct? That is also very important. Mice models எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்டா நமக்கு மைஸ் மாடல்ஸ் பத்தி ஃபுல்லா தெரியும் and they can also mimic humans. So அந்த மைஸ் மாடல்ல நம்ம அந்த வேக்சின்ஸை கொடுத்து மைஸ் உயிர் வாழுதா சாகுதா இல்லைன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். Used for toxicity testing as transgenic animals are more sensitive to toxic substance. அதே மாதிரி தான் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். Improves quality and quantity of milk, meat, eggs and wool. கரெக்ட்? மில்கோட புரோட்டீன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணனும் என்ன பண்ணலாம்? மீட்டோட புரோட்டீன் கண்டென்ட் பண்ணலாம், woolோட thickness பண்ணலாம், எக்கோட புரோட்டீன் கண்டென்ட் பண்ணலாம். anything I can do because அதுக்கான ஜீனை நான் கொடுத்தா மட்டுமே போதும். Helps in testing drugs resistance and developing better animal breeds. Okay, because everything is coming under same umbrella, so it's very easy to learn. Mention the advantages and disadvantages of cloning. பாத்துருவோமா? பாருங்க, குளோனிங்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் குளோனிங்னா நான் அதே மாதிரி இருக்கிற ஒரு கார்பன் காப்பி உருவாக்குறேன். அவ்வளவுதான் குளோனிங். Cloning is nothing but I am going to prepare a carbon copy of the given organism. You call it as cloning. அதே மாதிரி அப்ப இந்த cloning க்கு அட்வான்டேஜ் என்ன? அட்வான்டேஜ் பாப்போமா? Offers benefits for clinical trials and medicals. Same. இப்போ ஒரு மைஸ்ல இருந்து நான் ஒரு கிளினிக்கல் ட்ரையல் மூலமா ஒரு நோயை கண்டுபிடிக்கிறேன்.
அந்த மாதிரி ஒரு 15-20 மவுஸ் நான் பண்றேன். அப்போ 15-20 என்ன கண்டுபிடிக்க முடியும்? So I'm cloning, trying new models. Research, it can help in the production of proteins and drugs in the fields of medicine. It comes to the same point again. 8 stem cell research na body cells la கொடுத்து என்ன ரிசர்ச் பண்ணலாம்ங்கறத நான் ஈஸியா அந்த ஆர்கானிசம் ஓட பாடி செல்ஸ் ல கொடுத்து கண்டுபிடிக்கலாம். Animal cloning could help to save endangered species. இப்போ ஒரு ஸ்பீஷிஸ் ஆக போகுது, அதுக்கு மேல அதுதான் அதோட ஃபேமிலியிலே அதோட கிளான்ல அதான் லாஸ்ட்னு வச்சுப்போம். அப்ப அதை காப்பாத்துக்க ஒரு வழியே இல்லை. ஏன்னா அதுக்கு இனப்பெருக்கம் பண்ற கூட இன்னொரு மேட்டிலன்னு வைப்போம். இப்ப என்ன பண்ணலாம்? குளோனிங் பண்ணி அதை பிரிசர்வ் பண்ணலாம். That is one more technique. Disadvantage பாருங்க. Animals and humans activists see it as a threat to biodiversity, saying that it alters evolution. That is true or not? நீ குளோனிங் பண்ற பேர்ல ஒரு டைம்ல என்ன ஆகும்? நீ என்னமோ எக்ஸாக்ட் கார்பன் காப்பி தான் பண்ற, பட் சேஞ்சஸ் உருவாகி அதுல மியூட்டேஷன் அந்த பயோடைவர்சிட்டிக்கு த்ரெட் ஆகும். 5 இருக்க வேண்டிய இடத்துல 5 தான் இருக்கணும். அதுக்கு நேச்சர் ஒரு காரணம். அதை நீ மாத்த ட்ரை பண்ணும்போது நிறைய கான்சிக்வன்சஸ் வருங்கிற மாதிரி சில பீப்புள் ஆர் thinking, human activists, okay, which will have an impact on populations and the ecosystem பாதிப்படையும், கண்டிப்பா பாதிப்படையும். ஓகே, ஏன்னா 5 பாம்பு 4 தவளை 3 பூச்சி இருக்கிற இடத்துல ஐயோ 3 பூச்சி தான் சொல்லிட்டு நான் 10 பூச்சி போடுறேன். அப்ப தவளை ஜாஸ்தி ஆயிரும், அப்ப பாம்பு ஜாஸ்தி ஆகணும், அப்ப ஹியூமன்ஸ் த்ரெட் ஆகும். இந்த மாதிரி ecosystem மாறும். The process is tedious and very expensive. It can cause animals to suffer. Clear? Report shows that animal surrogates were manifesting adverse outcomes and cloned animals were affected with diseases and have high mortality rate. உங்களுக்கு ஞாபகமான்னு தெரியல, நம்ம க்ளோன் டாலி த க்ளோன் உருவாக்கணும் பாத்தீங்களா? ஸோ அதை ஒரு 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 ஈவ் ஒரு ஷீப் தான் அதை வச்சுக்கிச்சு. ஒரு சரகசி மதர் மூலமா அந்த செல்லை அந்த சரகேட் மதர் கொடுத்து அந்த மதர் அந்த குட்டியை பாத்துக்குச்சு. அந்த சரகேட் மதர் நிறைய காம்ப்ளிகேஷன் வந்துச்சு. ஓகே, இந்த க்ளோன்ட நீ நினைக்கிற மாதிரி மேஜிக் மாதிரி ஃபுல்லா வளராது. அந்த ஸ்பீஷியஸுக்கான நீ செல்லை எடுத்து ஸ்பெர்ம் எடுத்து அதுக்கான சைகோட்ல பண்ணி அது சேஞ்ச்ல கொண்டு திருப்பி நீ இன்னொரு அம்மா கிட்ட கொடுத்தா ஆகணும். ஏன்னா ஹியூமனா இருக்கட்டும் எந்த அனிமலா இருக்கட்டும் அதுக்கான என்வாயன்மெண்ட் ஹியூமன்ஸ் ஆர் அனிமல்ஸ் தான் இருக்கும். அது நீ கொடுக்கும்போது அது சரகசி ஆயிரும். அப்ப இந்த சரகசில அந்த சரகேட் மதருக்கு என்ன ஆகுதுங்கிறாங்க, நிறைய அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ் வருதுங்கிறாங்க. And also high mortality rate, சீக்கிரமா சாகுறாங்க. It might compromise human health through consumption of cloned animal meat. அந்த cloned animal, அப்ப அந்த டோலியவே நீ சாப்பிட்டீங்க, என்ன உனக்கு அந்த குளோனிங்ல அந்த இஷ்யூ உனக்கும் வரும். அப்ப உனக்கும் அதே மாதிரி இஷ்யூஸ் வருங்கிறதா இதோட காம்ப்ரமைஸ். இட் மைட் தான்டா, எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்ல முடியாது, இருக்கலாம். ஓகே, பிகாஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்த்ததில்ல அப்படி. சரியா? டிஸ்அட்வான்டேஜ் பாருங்க. cloned animals age faster than normal animals and less healthy than the parent organism. அதாவது க்ளோன் பண்ண அனிமல் வீக்கா தான் இருக்கும், சீக்கிரம் வயசாகும், பேரண்ட்டை விட வீக்கா தான் இருக்கும். தட் டிஸ்கவர்ட் இன் டோலி. இது எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க, நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? டோலியில தான், டோலியை வச்சுதான் எல்லாமே கண்டுபிடிச்சோம். ஓகே, சோ டாலிங்கிற அந்த ஷீப்பை வச்சு அந்த டாலியில வரக்கூடிய சேஞ்சஸ் வச்சு அந்த டாலியை ஸ்டடி பண்ணதை வச்சுதான் நம்ம இவ்வளவு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். That's why we didn't proceed. Okay, cloning can lead to occurrence of genetic disorders in animals that we saw already. More than 90% of cloning attempts fail to produce a viable offspring. நீ 100% பண்ணினா 100 நீ இம்ப்ளான்ட் பண்ற, 100 க்ளோன் உருவாக்க ட்ரை பண்ற, அதுல 90 க்ளோனும் இறந்துரும், 10 க்ளோன் மட்டும் தான் இருக்கும். That is a probability. Okay, அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? Differentiate J and S shaped curve. ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சோ பாருங்க. ஃபைன், மொத்தம் நமக்கு 2 ஷேப் இருக்குடா. என்னது? Jங்கிற ஷேப் இருக்கு, Sங்கிற ஷேப் இருக்கு. ஓகே, நீங்க கேட்கலாம் சார் இது எப்படி சார் S? இப்ப நல்லா பாருங்க. ஓகே, இது S மா இருக்கா? அந்த S லைட்டா இப்படி ஆச்சு, இப்ப இப்படி ஆச்சு, இப்ப இப்படி ஆச்சு, அவ்வளவுதான். கிளியர்? ஃபைன். So it shows exponential growth followed by a sudden decline. அப்படினா என்ன? Exponential growthனா tremendous growth, sudden growth. சில பேர் அந்த ஓவர் பார்ட்ல பெரிய ஆவாங்கல்ல, நட்சத்திர ஜன்னலில அந்த பாத்துக்கீங்களா? அது என்ன ஆகும், அந்த கப்பல் அந்த பாட்டு முடிறதுக்குள்ள பெரிய ஆயிடுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்பான்ல ஃபேண்டாஸ்டிக் growth இருக்கும். ஓகே, followed by a sudden decline. என்ன ஆகும் அதுக்கப்புறம் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இது முடிப்போம். ஓகே,
So occurs when resources are abundant initially, but growth stops abruptly due to an environmental resistance or limiting factors. Typical in organisms like insects that multiply rapidly during favorable seasons and die off afterwards. இது இப்படி பார்த்தா புரியுது உங்களுக்கு. நான் காட்டுறேன் பாருங்க. நல்லா பாருங்க. இனிஷியலா ஒரு டிக்ளைன் இருக்குடா. சரியா? கொஞ்சம் ஆபத்துல இருக்காங்க. அப்புறம் என்ன நம்ம பாட்டு வந்துருச்சு. நட்சத்திர ஜன்னலில் வானமிட்டி பாக்குதே. அந்த பாட்டுல என்ன ஆயிடுச்சு? நல்ல பீக் ஆயிடுச்சு. எக்ஸ்போனென்ஷியல் growth. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்துங்க. அவுட். ஏன்? என்வைரன்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ்னால. இப்ப நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு ரீசன் சொல்றேன். இப்போ ஸ்பீஷிஸ் இனிஷியலி க்ரோ ஆகும்போது நிறைய ஹிண்ட்ரன்சஸ் பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? அதுக்கு தேவையான ஃபுட் ஸ்பேஸ்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அது எக்ஸஸா இருந்துச்சு. அப்புறம் என்ன? அவங்க வளர்ச்சி அசுர வளர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுட் பிரச்சனை இல்ல, ஸ்பேஸ் பிரச்சனை இல்ல, no one is a problem. So they grew like crazy. ஆனாலுமே எப்படி இருந்தாலுமே at one point என்ன ஆகும்? அவங்களோட ரிசோர்சஸ் பாதிப்படைய செய்யும். தட் இஸ் லா. அது உண்மைதான். இனிஷியல் ஃபேசஸ்ல ஒரு 10-15 தலைமுறைக்கு அவங்க பிரச்சனை இல்ல. ஆனா 16வது தலைமுறை பிரச்சனை வந்துதான் ஆகணும். பெட்ரோலை கம்மி பண்ணு சொல்றமே தவிர கம்மி பண்ண மாட்டேங்கிறோம். இப்போ பெட்ரோல் கம்மி ஆகும்போது என்ன ஆகும்? பெட்ரோல் இருக்காது. அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இங்க என்ன ஆகுது? என்வைரன்மெண்ட் ஃபர்ஸ்ட் இல்ல. சோ நிம்மதியா வாழ்றாங்க. வாழ்ந்து வராங்க. ஒரு கட்டத்துல ஃபுட் முடியுது. அப்ப என்ன ஆகும்? அவ்வளவு பேர் இருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, திடீர்னு அவுட். எல்லாருமே சரிஞ்சிருவாங்க. இதுதான் ஜே ஷேப்டு கர்வ். கிளியர்? புரிஞ்சுதா? பாத்தீங்களா? அப்ப டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான். ஓகே. Typical organisms like insects and multiply rapidly during favorable seasons and die off afterwards. இப்ப அனிமல்ஸ் ரிலேட் பண்ணுங்க. சில இன்செக்ட்ஸ் வந்து சில மழை காலத்துல நல்லா ஜக ஜோதியா வாழும். அந்த மழை காலம் முடிஞ்ச உடனே அவுட். ஏன்? ஏன்னா மழை காலத்துல ஃபேவரபிள் சீசன். சரியா? நான் எப்படி ஃபுட்டை வச்சு சொன்னா அதே மாதிரிதான் இங்கேயும். இப்ப அடுத்து பாருங்க. எஸ் ஷேப்டு கர்வ். எஸ் ஷேப். Sigmoid. Growth starts slowly, becomes rapid, and then slows as environmental resistance increase. Reaches a stable equilibrium when population size balances resource availability. Common in small mammals and population living under natural self-regulating conditions. ஒன்னும் நீங்க பாருங்கடா. இனிஷியலி அதே மாதிரி தான் ஸ்லோவா க்ரோ ஆகுது. ஓகே? ஏன்னா அவன் வளரும் போதே பிரச்சனை இருக்கு. அவன் வளரும் போதே என்வைரன்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற ப்ராப்ளம் இருக்கு. ஜே ஷேப்ல அப்படி இல்ல. ஜே வளரும் போது எந்த பிரச்சனை இல்ல. அழகா வளர்றான். திடீர்னு காணாம போயிருந்தால திடீர்னு உளுந்து செத்துறான். எஸ் அப்படி இல்ல. எஸ் வளரும் போதே அடி ஒத நிறைய என்வைரன்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ்ல வளர்றான். வளர்ந்து என்ன ஆகுது? ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாமே பேலன்ஸ் பண்ணி அடி வாங்கி பழகி அடாப்ட் ஆகி அதை அப்படியே ஸ்டேபிள் பண்ணி கொண்டு போறான். எஸ் ஷேப்டு கர்வ். நல்லா பாருங்க. And in slow as increase reaches a stable equilibrium when population size balances resource availability. இனிஷியலா அந்த ஜே ஷேப்ல 10 இட்லி இருக்கு, 10 பேர் இருக்காங்க, ஜாலியா சாப்பிட்டு வளர்ந்தாங்க. திடீர்னு இட்லி இல்ல, 10 பேர் அவுட். இங்க அப்படி இல்ல. 5 இட்லி 10 பேர் இருக்காங்க, 10 இட்லி 5 பேர் இருக்காங்க, 2 இட்லி 5 பேர் இருக்காங்க, 5 இட்லி 3 பேர் இருக்காங்க. அப்படியே வந்து என்ன ஆகுது? கடைசியில 3 இட்லிக்கு 3 பேர், 2 இட்லிக்கு 2 பேர், 5 இட்லிக்கு 5 பேர். அந்த மாதிரி ஸ்டேபிளைஸ் பண்ணி ஈக்குலிபிரியம் கொண்டு போறாங்க. இவ்வளவுதான் விஷயம். கிளியர்? ஈஸி क्वेश्चन தான், இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சரியா? மறந்துடாதீங்க. அடுத்து differentiate between somatic cell gene therapy and germline gene therapy. பாத்துருவோமா? பாருங்க. somatic cell gene therapy is very simple actually. ரொம்ப ஈஸி. You just have to understand it's from the body cells. somatic cells na body cells. body cells மட்டும் தான் somatic cells. germline cells na germ cells. என்னது? sex cells ஆன sperm egg. நல்லா பாருங்க. inserts functional genes into the body cells for permanent correction. என்ன பண்றான்? இந்த பாடி செல்ஸுக்குள்ள சேஞ்சஸ் கொண்டு வந்து பெர்மனன்ட் கரெக்ஷன் பண்றான். இப்ப ஜெர்ம் லைன்ல பாருங்க என்ன நடக்குது? நான் ஜெர்ம் செல்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால அந்த சேஞ்ச் இன்ஹெரிட் ஆகும். சொமேட்டிக் செல்ல பண்ற சேஞ்ச் இன்ஹெரிட் ஆகாது, பட் ஜெர்ம் செல்ஸ்ல பண்ற சேஞ்ச் இன்ஹெரிட் ஆகும். that is getting passed on to the next generation. clear? இந்த சாப்டர்லாம் போட்டீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. தெரபியூட்டிக் ஜீன்ஸ்னா அந்த மாடிஃபைடு தான். சரியா? மாடிஃபை பண்ண ஜீன்ஸ் அது தெரபியூட்டிக் ஜீன்ஸ். அதாவது கியூர் ட்ரூ ஜீன் டிரான்ஸ்ஃபர் இன்டு தி சோமேட்டிக் செல்ஸ். நமக்கு தெரியும் ஏன்னா சோமேட்டிக் ஜீன் தெரபி. ஜெர்ம் லைன்னா ஜெர்ம் செல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஈஸி சார். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஜீன்ஸ். சோமேட்டிக்னா எக்ஸாக்ட்லி வேர்? போன் மேரோ செல்ஸ், பிளட் செல்ஸ், ஸ்கின் செல்ஸ். எனக்கு இப்போ போன் மேரோல வந்து ஆர்பிசியே வரமாட்டேங்குது. ஆர்பிசில பிரச்சனை. நான் என்ன பண்றேன்? அந்த சோமேட்டிக் செல் ஜீன் தெரபி மூலமா அந்த ஆர்பிசி செல்ல வந்து போன் மேரோக்குள்ள அனுப்பி போன் மேரோ என்ன பண்ணும்? ஆர்பிசியாவே ப்ரொடியூஸ் பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்தோம். இங்க பாருங்க,
genes reduced to X and sperms. ஸ்பெர்ம்ஸுக்கு எக்ஸ் கொடுக்கணும் என்ன ஆகுது, என்னோட குழந்தைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது ஆகாது, ஏன்னா அது வந்து இன்ஹெரிட் ஆயிரும், அந்த ஜீன் அப்படியே இன்ஹெரிட் ஆயிரும், அவ்வளவுதான் தான். Will not be inherited in later generations, heritable and passed on to later generations. Clear? ஈஸியா புரியுதா உங்களுக்கு? அடுத்த क्वेश्चन பாப்போமா. Elaborate PCR, polymerase chain reaction. Okay, listen very carefully with me. It was discovered by Carey Mullis. PCR ங்கிறது ஒரு டெக்னிக், மிஷின் இல்ல. ஓகே, PCR ங்கிறது டெக்னிக். 1983 ல நோபல் பிரைஸ் வாங்குறாரு. பர்பஸ் இன் விட்ரோ டெக்னிக் டு ஆம்பிளிஃபை DNA creating billions of copies of specific DNA sequence. இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்வென்ஷன் தான், நம்ம ஹியூமன்ஸ்க்கே ரொம்ப முக்கியமான இன்வென்ஷன்ஸ். நல்லா பாருங்க, என்ன தெரியுமாச்சு, ஆக்சுவலி நம்ம கிட்ட ஒரு நோய் இருக்குன்னு வைப்போம். ஓகே, இப்போ ஃபார் சே someone has some problem, they understood, சார் எனக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஏதோ ஒரு நோய் இருக்கிற மாதிரி இருக்கு. டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணணும். இப்ப நான் வந்து அவங்க கிட்ட பிளட் எடுத்துட்டேன், அந்த பிளட்டுக்குள்ள அந்த ஆன்டிஜன் இருக்கு, ஆனா ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அந்த ஆன்டிஜன் ரொம்ப கம்மியா இருக்கனால என்னால நிறைய டெஸ்ட் பண்ண முடியாது. அந்த ஆன்டிஜன் மேல நிறைய டெஸ்ட் பண்ணாத என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியும் அவன் நோயா இல்லையான்னு. அப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், அப்பதான் பிசிஆர் டெக்னிக் வருது. இந்த டெக்னிக் என்ன பண்ணும், நீ வச்சிருக்கிற அந்த பொருளை நீ எவ்வளவு நானோகிராம்ல வச்சாலும் அது உனக்கு பில்லியன்ஸா பண்ணி கொடுக்கும். அப்படி என்ன பண்ணலாம், அந்த பில்லியன்ஸை வச்சு நிறைய டெஸ்ட் பண்ணலாம், உனக்கு என்னனாலும் நீ பண்ணலாம். பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் டு வரி, ஐயோ முடிஞ்சிருச்சே நீ திருப்பி நான் அவங்க கிட்ட பிளட் எடுக்கணும், திருப்பி நான் அது எடுக்கணும், not practically possible. So this PCR techniques enables us to produce billions of copies. அவ்வளவுதான் விஷயம். See here, we have primarily few steps. We see first is denaturations. அதாவது டிஎன்ஏங்கிற பொருள் இருக்குதா, அப்ப டிஎன்ஏங்கிற பொருள் டபுள் ஸ்டாண்டர்ட், அப்ப நான் ஃபர்ஸ்ட் உடைக்கணும். So I'm going to denaturate. என்ன பண்ணும், ஒன்னு சூடாக்கினா மட்டும் போதும், ஏன்னா அதுவுமே புரோட்டீன் தான். So I'm going to heat to 95 degrees Celsius. 90 degrees ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், சுகரா இருக்கட்டும், பாஸ்பேட்டா இருக்கட்டும், நியூக்ளியோடைட்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே உடைஞ்சு ரெண்டு தனி ஸ்டாண்டா வந்துரும். The double two strand double separates into two single strands. ரெண்டு சிங்கிள் ஸ்டாண்டா மாறும். அடுத்து பாருங்க annealing. நான் என்ன பண்ண போறேன், அந்த டிஎன்ஏ இப்படி ரெண்டா பிரிஞ்சிருச்சா, இதுல பிரைமர்னு பொருளை ஆட் பண்ண போறேன். ஓகே, இந்த பிரைமர் என்ன பண்ணுனா இதே மாதிரி இந்த நான் இப்ப வரைஞ்சிருக்கிற இந்த இதுதான் டெம்ப்ளேஷன், இதுக்கு இது டெம்ப்ளேஷன், இந்த டெம்ப்ளேஷனுக்கு ஆப்போசிட்டா வர்றதா நமக்கு தேவை. அப்ப இந்த காப்பி உருவாகிறதுக்கு யார் ஸ்டார்ட் பண்ணுவானா, பிரைமர் தான் பண்ணுவாங்க. அப்ப இந்த பிரைமர் அட்டாச் பண்ற ப்ராசஸ் பேர் தான் annealing சொல்லுவோம். சரியா, அடுத்து ரியாக்ஷன் which is rapidly cooled. நான் கூல் பண்ண போறேன். Primer binds to complementary sequences on the single strands. கூல் பண்ணும்போது என்ன ஆகும், திருப்பி பிரைமர் அங்க பைண்ட் ஆயிடும். அப்புறம் என்ன ஆகுது, நான் வந்து அந்த பிரைமரை எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். எப்படி அந்த பிரைமர் என்ன பண்ணும், டிஎன்ஏ பாலிமரேஸ்ங்கிற ஒரு டாக் என்சைம் இருக்கு, அந்த என்சைமை கொண்டு வந்து இந்த ஃபில் பண்ண ஆரம்பிக்குங்க. பாருங்க, இங்க ஒரு டெம்ப்ளேட் டிஎன்ஏ இருக்கா, இங்க நான் பிரைமர் அட்டாச் பண்ணிட்டேனா, இங்கே பிரைமர் அட்டாச் பண்ணிட்டேனா, அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், நான் அந்த எக்ஸ்டென்ஷனை ப்ராசஸ் பண்ணுவேன். பண்ணும்போது என்ன இருக்கும், இங்க ஒரு என்சைம் இருக்கும். ஓகே, இந்த என்சைம் என்ன பண்ணும்னா அழகா இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் ஆட் பண்ணும். இப்படி யார் அந்த என்சைம், இட்ஸ் நதிங் பட் டிஎன்ஏ டாக் பாலிமரேஸ். அந்த என்சைம் என்ன பண்ண பாருங்க, டாக் பாலிமரேஸ் எக்ஸ்டென்ஸ் பிரைமர்ஸ் பை சிந்தசைசிங் நியூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ். சார் அப்ப அது ஃபர்ஸ்டே பண்ண வேண்டியது சார், எதுக்கு சார் நீங்க பிரைமர் ஆட் பண்ணீங்க, இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் பயங்கர ஸ்கில்டுடா, ஆனா அவனால ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஹி இஸ் ஹேவிங் ஸ்டார்டிங் ட்ரபிள். நம்ம நிறைய பசங்க அப்படிதான், கரெக்டா சார், நான் பயங்கரமா படிப்பேன், வெறித்தனமா எழுதுவேன், ஆனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் இருப்போம், வரவே வராது, ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கான்ஃபிடண்டா எழுதிட்டா கடகன்னு போயிடும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இங்க யார் ஹெல்ப் பண்றா, இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாருக்கு ஹெல்ப் பண்றா, பிரைமர் பொருள் என்ன பண்ணுது, நான் இங்க நிக்கிறேன், நீ தைரியமா செய்யடா, இறங்கி ஆடுறா கபிலாங்கிற மாதிரி பிரைமர் நின்றுவான். பிரைமர் நின்னக்கு அப்புறம் டாக் பாலிமரேஸ் உள்ள வந்து ஒரு ஆட்டத்தை போட்டு கட 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 கடன்னு எல்லா நியூக்ளியோடைட்ஸை வச்சு ஒரு ஸ்ட்ராண்ட் அழகா உருவாக்கு. அப்ப டெம்ப்ளேட்டை வச்சு இன்னொரு ஸ்ட்ராண்ட உருவாக்கிடுச்சு. ஓகே, சோ ஈச் சைக்கிள், ஒரு சைக்கிள் முடியும் போது என்ன, நல்லா பாருங்க, நான் தெளிவா கேக்குறேன் கேளுங்க. ஒரு டிஎன்ஏ இருக்கு, இந்த டிஎன்ஏ வந்து நான் ரெண்டா பிரிக்கிறேன், பிரிச்சுட்டு பிரைமர் ஆட் பண்றேன். பிரைமர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த ஸ்ட்ராண்ட வந்து எலாங்கேட் பண்ணுது. ஓகே, அப்ப கடைசி இப்ப என்ன வந்திருக்கு, ரெண்டு டிஎன்ஏ வந்திருக்கு மொத்தம், இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, கரெக்டா. அப்ப எனக்கு ஒரு டிஎன்ஏல இருந்து அழகா எனக்கு ரெண்டு வந்திருக்கு, ஒண்ணு நான் வச்சு ரெண்டா ஆக்கிட்டேன்.
அப்ப 2 வச்சு 4 4 வச்சு 8 இந்த மாதிரி போய் each cycle doubles the DNA amount. Correct? Each cycle doubles the DNA amount, leading to exponential amplification. Exponential, fantastic, billions க்கு போகும். 30 காப்பி வச்சாலே billions க்கு போயிடும். The process repeats for multiple cycles to yield large quantities of targeted DNA. அவ்வளவுதான் விஷயம். Okay, so அடுத்த question பாத்துருவோமா? I think in the last question we'll quickly see the difference between natality and mortality. ரொம்ப easy. Natality na birth rate, mortality na death rate. பாருங்க. Refers to the increase in population due to addition of new individuals. யாரு? குழந்தைங்க தான். வாவுன்னு குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்து when they are born, what happens? The population increases. That's what we call it as birth rate or natality. Occurs through birth, hatching, germination, fission. Clear? Because there are many organisms, many processes we use these things. Controlled by fertility and fecundity, expressed as crude birth rate. ஒன்னு நீங்க ரொம்ப பாருடா, இது ரொம்ப முக்கியம். அப்ப birth rate define பண்ணனும் எப்படி பண்ணுவீங்க? Number of birth per unit time by average population. அதாவது ஒரு டைம், ஒரு மினிட்டோ ஒரு செகண்டோ ஒரு ஹாரோ அவங்க கொடுப்பாங்க. அந்த டைமுக்கு நீ எவ்வளவு பர்த் இருக்கு மொத்த பாப்புலேஷன். இப்ப 100 பேர் இருக்கிற பாப்புலேஷன்ல ஒரு மணி நேரத்துக்கு 2 குழந்தைங்க வராங்கன்னா 2/1/100 வரும். Okay, that is the concept. Number of birth per unit time by average population. அது இங்க பாருங்க, mortality same ditto, but you have to understand the concept. Natality, birth rate, mortality, death rate. அப்படி same. Refers to decrease in population. ஏன்னா இறந்து போறாங்க in population due to deaths. அங்க increase ஆனாங்க due to births. Mortality is density dependent, higher at greater population. Density is due to overcrowding, predation and disease spread. Density dependent na crowd base பண்ணி. ஏன் தெரியுமாடா? crowd ஜாஸ்தியா இருக்குனா சண்டை வரும், அடிச்சு பாருங்க, predation வரும். இப்ப நீயே யோசிச்சு பாரு, நீயும் ஃப்ரெண்ட் மட்டும் ட்ரிப் போற, 2 பேர் ட்ரிப் போறீங்கன்னா நீங்க 2 பேர் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குள்ள ஓட்ட முடியாது. நீ அவனை கலாய்ச்சினா அவன் உன்னை கலாய்ச்சிருவான், அப்ப உங்களுக்கு சண்டை வந்துடும், 2 பேர் ட்ரிப் கேன்சல் ஆயிடும். ஆனா நீ 10 பேர்ல போற, அப்ப என்ன ஆகும்? அந்த 10 பேர்ல 5 பேர் டீமா பிரிஞ்சா கூட ஒரு டீமை முடிச்சுட்டு இன்னொரு டீம் ஜாலியா இருந்திருக்கலாம். கரெக்டா? சோ அப்ப அந்த குரூப் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுது? அந்த இடத்துல கிரேட்டர் பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து மோர்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்? ஓவர் கிரவுடிங், பிரெடேஷன் அண்ட் டிசீஸ் ஸ்ப்ரெட். ஒருத்தங்க வந்தா கூட எல்லாருக்கும் ஈஸியா வந்துடும். சரியா? Influenced by environmental factors. Factors ரொம்ப இருக்கும். Environmental factors like storms, floods, destruction of nest eggs, predation, accidents or parental desiccation. Death rate பாருங்க, number of deaths per unit time by average population. எப்படி நான் birth rateக்கு birth rate per time by average population போடணும், அதே மாதிரி death rateக்கு death rate by time per average population. Clear? So இத வெச்சு நீங்க ஈஸியா mortality and natality எழுதிடலாம். Okay guys, so வெற்றிகரமா நம்ம இந்த 2 சாப்டர் கம்பைன் பண்ணிருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन வந்து சார் எனக்கு இந்த क्वेश्चन வேணும் சார், எனக்கு தெரியல சார் அப்படினா கமெண்ட் பண்ணுங்கடா. We are coming and இனிமேல் நமக்கு லைவ் செஷன்ஸ் we are coming back, like தெளிவா ஃபுல் சூப்பர் லைவ் இருக்கும். உங்க எல்லாமே நாங்க வெயிட் பண்ணுவோம். அழகா வந்துருங்க, தெளிவா முடிப்போம். கேங்கோட வாங்க, கேங்கோட முடிச்சிருவோம். சரியா? ஃபைன். சோ இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம as we discussed நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கு ஆன்லைனுக்கு வெற்றிங்க ஒரு பேட்ச் இருக்குடா. You get it for 13,649. Just you have to apply mega 30ங்கிற கோட். And for 12th you can have this Talabadi. அதுல you get it for 11,900 with the same code mega 30. But if you are not a repeater, neither a 12th guy, if you are planning to prepare from your home, or if you have to complete within a short span of time, you can go for this FT batch, fast track batch. That you get it for 8,500. Limited time la, limited seats la எல்லா portions complete பண்ணி with test and grant test கொடுக்கறதா இந்த FT. சரியா? சோ இத வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. And முக்கியமான விஷயம், எனக்கு இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வேணும். ஒண்ணுமே பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் மட்டும் ஜாயின் பண்ணு, ஸ்கேன் பண்ணு, நோட்ஸ் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்க. சரியா? சோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன கன்சர்ன் இருந்தாலும் கண்ண மூடி கமெண்ட் பண்ணுங்க. We'll take care of things. Okay, chalo then, take care. Bye bye.